ஒரு பண்ணி பார்த்தா ஒரு ஊமையாக நினைக்காத. இதுவரை சபை கடல் அழிவாக இருக்கிறது. காரணம் என்ன? வீரக்காரன் பண்டிகை முன்வைத்து இதுவரை ஓமியன் தான் இந்த கூட்டத்தை பார்த்தியாங்கனாலும் நான் பார்த்தேன் சாமி. எங்க இன்னைக்கு சந்தை கடையில. அது உண்மைதான். சந்தையில பார்த்திருக்கலாம். ஆமா சார். இந்த இடத்துல இது வரைக்கும் பார்த்ததில்ல. பார்த்த இடத்துல ஒரு 100 ஒரு 150 தான். இன்னைக்கு தான் அப்படி கடல் அலை போல காட்சியளிக்கிறார். இந்த கடல் அலை போல காட்சியளிக்கிறது. காரணம் என்னப்பா? வீரக்காரன் பண்டிகை முன்வைத்து ஊர் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அதான் குல தேவதையாகிய வீரக்காரன் பண்டிகை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கிலே செலவுகளை செய்து இந்த ஊர் பொதுமக்கள் ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அறிஞர் தாய்மார்களும் இளம் வயது பள்ளி மாணவர்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களே அதன் அழிவோடு இருக்கிறார். இது அம்மனுக்காக ஆமா ஒரு நாடகம் வச்சிருக்கிறார். ஒரு இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்த அரங்கேற்றம் செய்த குரு பெரியார்களும் தாய் குலங்களும் நண்பர்களும் நலமாக வாழ இந்த வீரகார துணையாக இருந்து லட்சிக்கும்படியாக ஆண்டவன் பாதத்தை வணங்குகிறேன். வணக்கம். இன்று நடைபெற நாடகத்தின் பெயர் இன்று வைத்துள்ள நாடகம் ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி இல்லையோ போர் மன்னன் சண்டை. ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி பந்தியம் இல்லையோ போர் மன்னன் அபிமன்னன் சண்டை. ஆமா. இதுல உனக்கு இன்னைக்கு மண்டை உடையுது. என்ன கொலாய்க்கு டெம்போ எடுத்து கிளம்பிக்கிட்டே வந்துருவான். சரி போகட்டும். நாடகத்துல நாஞ்சா என் பெயர் என்ன? நான் எந்த நகரத்தை சேர்ந்தவன்? ஏக்கா யாருக்காங்க எதிர்க்கிறது? அங்க யாருக்கா கட்டிருப்பு சாரிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல உட்காருங்க. இந்த நாடகத்தில் என் பெயர் என்ன தெரியுமா? தர்மராஜன். என் பெயர் உதச்சன் என்று சொல்லப்பட்ட தர்மராஜ மன்னன். அப்படி தர்மராஜ மன்னன் சொல்றியே, இந்த தர்மராஜ மன்னனை ஈன்றெடுத்த தாய் தந்தை யார் சொல்ற? என்னை பெற்ற என் தாய் மாதா பிதா குரு என் அன்னை. அம்மா என்னை பெற்ற என் தாயார் யார் தெரியுமா? யாரு சாமி? மாதவா. மாதவா சாமி நோட்டு அன்பளிப்பு அளித்தார். அவர் பேர் கேளு. பேரா சொல்லக்கூடாது. என்ன ஆடி காலேஜ் புளிச்சு டீ கேக்குற? போற சால்ற வரீங்க. இதோ இந்த சபையில அவர் சொத்தல் இருந்து நமக்காக பேர் தெரியல கேள்றாங்க. சொல்லக்கூடாதுட்டாங்க. எல்லாருக்குமே காய்ச்சி குத்துனாங்க. எனக்கு எல்லாருமே கூட குத்துனாங்க. அவங்க பேரும் தெரியாது, அவருக்கு பேரும் தெரியாது. எனக்கு தெரியாது சொல்லல. அதனால கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கு நம்ம கம்பெனி சார்பாக மாண்ட வணக்கம். இனி கம்பெனி ஒரு 10 ஏக்கரால கட்டி 2000 ஆள் வேலை செஞ்சாலும் இந்த பேர் புகழ் கிடைக்குமா? அடிக்கிறீங்க ஏன்டா அப்படி இழிவா பேசுற? எப்படி பேசுறேன்? கம்பெனியா இருந்தா புகை முட்டுக்கணும். நாடக குழுவிடா. நாடக குழுன்னு சொல்லு. சரி என் தாய் யாரு சொல்றேன்.
இல்லையா? எங்க அப்பா பேர் கேட்டா சொல்ல மாட்டேன். எங்க அப்பா பேர் கேட்டா சொல்ல மாட்டேன் சாமி. அவர் சொத்தல் வந்து நமக்காக நன்கொடையா வழங்கியிருக்கிறது. அவர் செய்யும் தொழிலும் வீட்டில் செல்வங்கள் படிக்கக்கூடிய கல்விகளும் வாழையடி வாழையா குடும்பங்கள் வளர இந்த ஆண்டவனை வேண்டுகிறேன். அன்பார்ந்த வணக்கம். எங்க அப்பா பேர் கேட்டா சொல்ல மாட்டேன். சரி, உங்க தாய் பேர்? எங்க அம்மா பேரு தெரியாது. அப்புறம் சாமி, எங்க அப்பா பேர் கேட்டா சொல்ல மாட்டேன். எங்க அம்மா பேரு தெரியாது. தெரியாது போட்டுங்கோ. சாமி மன்னா, எங்க அப்பா பேர் கேட்டா சொல்ல மாட்டேன். எங்க அம்மா பேரு தெரியாது. பேரு அத்தானா? எங்க அம்மா பேரு அத்தான் சாமி. தெரியாது. எங்க அம்மா பேரு தெரியாது. எங்க அப்பா பேர் கேட்டா சொல்ல மாட்டேன். அற்புதம்டா. சரி, போகட்டும். ஆமா. எழுவிட்டு என் தாய் தாய் குந்தமா தேவி. தாய் குந்தமா தேவி. ஆமா. அப்பா எப்படி? ஒப்பன் சாமி. இல்ல, காது கேட்கல. உன் தந்தையார்? இல்ல, முன்ன காட்டிய. அப்படி கேளு. ஒப்பை யார்? இல்ல, அதுக்கு முன்ன காட்டிய. ஒப்பை என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு வேலை இல்லையே. நகராட்சினாரு வரவங்களாம் இப்படியே வேக்கம் போட்டு வரணும். அடிக்காத போறணும். ஏண்டா அப்படி நீ என்ன பண்றவன் வார்த்தைகளை தருளாத பேசணும். நான் என்ன சாமி பேசுனேன்? அப்படி பேசுதுன்னா அந்த மண்ணு புளியா போட்டு போச்சாமி. சாமி அதனால மண்ணாக்கி போடாதரா. கண்டு தெரியாதா? நாராயணா, சரி நாராயணா. தாயோ குந்தமா தேவி, என் தந்தையின் பெயர் என்ன தெரியுமா? சாமி மன்னா, என் தாயோ குந்தமாதேவி. தாய் குந்தமாதேவி. என் தந்தையார் பெயர் பாண்டுபுத்திர அரசன். தந்தையார் பாண்டு மகாராஜன், தாயாரோ குந்தமாதேவி. ஏக்கா ஏக்கா பொறுமக்கா, ஏக்கா ஏக்கா பொறுமக தின்னத்தி வரல விதி மாதவா. சாமி இன்னும் என்ன கேட்கிற? தாய் குந்தமாதேவி உண்மைதான். தந்தையார் பாண்டுபுத்திர மகாராஜன் சொல்றீங்களே, உண்மைதான். யாராவது இருக்கிறாங்களா இல்லையா? யாருக்கு? உன் தாயோட. கேட்கறது ஒண்ணும் புரியல. சாமி, தாய் ஒன்றா இரண்டா? உங்க அப்பாவுக்கா? ஆமா. உங்க அப்பாவுக்கு ரெண்டா? எங்க அப்பனுக்கு ரெண்டு தாங்குது. ரெண்டு தேங்காய் ஒரு வாழைப்பழம். அதான் நான் கேட்கல. பாண்டுபுத்திர அரசருக்கு குந்தமாதேவிக்கு நீங்க யாரார் பிறந்தீங்க? எத்தனை பேர்? அப்படி வா. அப்படி பாண்ட மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் பிறந்த பெயர் யாரார்? ஒண்டிதானா? ஒண்டியா? இல்ல உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்களா இல்லையா? நாட்டை கேட்கறதை விட்டு அங்க ஓடி விட்டாய். சரி, நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு. ஆமா, நாட்டு சொல்ல அப்புறம் பேசிக்கிறேன்.
என் நாடு அத்திபுரம். அத்தினாபுரம். இப்ப இருப்பது இந்திரபிரஸ்தம். இப்படி இந்திரபிரஸ்தம் வாழ்ந்திருந்தாலும் குந்தமாதேவிக்கும் பாண்டுபுத்திரருக்கும் இந்த தர்மன், பீமன், அர்ஜுனர் முவர்கள் பிறந்தோம். இப்படி முவர்கள் பிறக்க என் சிறிய தாய் மந்தாரைக்கு நகலன் சகாதேவன் வீரர்கள். நகலன் சகாதேவர்கள் உண்மைதான். ஒரு பெண் உண்டு. அவர்கள் சங்குபதி. பெண்ணின் பெயர் சங்குபதி. அப்படி இருந்தால் கோயிலே அடங்காத கோயில் வீரனுக்கோ என் தங்கை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன். தங்கச்சியா எப்பேற்பட்ட ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க பாரு. எப்பேற்பட்ட ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க பாரு. மகா வீரன்டா, மகா வீரமன்னன். ஓல்லே சிறந்த ஓல் மன்னன். ஓல் மன்னன்டா, தேவடா. ஏண்டா எத்தனை வார்த்தை எடுத்துருத்தாலும் உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாதா? சரி, பணம் போகட்டும். நான் பேசுவதற்கு நேரம் இல்லை. அதனால இந்த நாட்டிலே வாழ்ந்திருந்தாலும் என் தம்பிக்கு என்ன வேலை தெரியுமா? அதாவது காலை மாலை தவறாத என்னிடம் மலர் எடுப்ப கொண்டு வந்து என் பாதத்துக்கு பூஜை செய்வத வழக்கம். இன்று மலருக்கு போன தம்பி என்ன காணோம்? சாமி வண்ணா என்ன என்னமா வந்துக்குது? வாயு மூலமாக வந்துக்குது. நிறுவனம் வந்திருக்கிறது. இத வாய வைங்க. இல்லையா? பச்சா வாய்ஸ்து பாருங்க. என்னமா வந்துக்குது? ஏடா நீதான் படிடா. நான் படிச்சேனா என்ன கொலாய் கூத்தாடி திரிறேன். எலெக்ஷன்ல நின்னு எம்பி ஆயிருப்பேன். என்ன போட்டு சிறிலாசிரி கணபொருந்திய தர்மராஜ மன்னனுக்கு ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி மாதர்களாகப்பட்டவர்கள் என்னடா ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி மாதர்கள் நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டினத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி மாதர்கள் எழுதக்கூடிய நிறுவனம் என்றால் உன் தமிழாகப்பட்ட மதம் கொண்ட பீமசேனாகப்பட்டவர் எங்க நாட்டுக்குள்ளே வந்து நாங்க வைக்கக்கூடிய பந்திச்சல் தோத்து விட்டார். அப்படி தோத்த பீமனை நாங்க கழுத்தறையில போட்டு கதிண்டு கடிக்க வைக்கும் போது உன் தமிழாகப்பட்ட பீமனாகப்பட்டவர் கல் புறவனை போல் எப்போது தப்பித்து சென்று விட்டான். உன் தமிழாகப்பட்ட பீமனை கொண்டாந்து இந்த ஆரவள்ளி மாதர்களில் கொடுத்தால் ஆட்சி, இல்லைன்னா கற்பவனம் கட்ட வேண்டும், இல்லைன்னா ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி மாதர்கள் அஸ்தினாபுரத்து மீது படையெடுத்து வருவோம் என்று ஆரவள்ளி மாதர்கள் நிர்பணித்து விடுவார்கள். ஆமா சார், இந்த தம்பி இடத்துல எத்தனை வார்த்தை எடுத்து வைத்தோம். நெல்லூர் கட்ட போக வேண்டாம், கிழக்கு திசையா நீ போகாதுன்னு சொன்னேன். என் வார்த்தை கேட்காம போய் ஒரு பெண்கள் இடத்துல அகப்பட்டு விட்டாலே என்ன செய்வேன்? என் மாமனாகிய கண்ணன் ஆறுவல்லிங்க அடங்காத நிலைகள், அடங்காத நீதிகள் ஒருவர் கூட சந்திர சூரியன் கூட கோட்டை முன்பதாக வராத ஒதுங்கி போக சொல்றா. ஆனா பிறந்தவன அத்தனை பேரை அடிமை ஆக்குறா. அவளை ஜெயிக்கணும்னு சொன்னா என் மாமன் கண்ணனாகப்பட்டவர். அதனாலதான் என் தம்பி கிழக்கு திசை போகாத, எப்படியாவது அகப்பட்டு விடுவாள் என்று என் மனசுல எண்ணி 3 திசை போ,
அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொன்னேன். போய் மாட்டிக்கொண்டான். சரி. இதுதான் நிரூபித்த கொடுத்து விட்டான். இதை இப்படி விட முடியாது. அதனால என் தம்பி அர்ஜுன் உள்ள இருக்கான் அரமனைக்குள்ள. அவன் அழைத்து வா. இதுக்கு என்ன யோசனை, என்ன செய்வோம் என்று நாங்க ஆலோசிக்கணும். எங்க கொண்டு போய் வச்சுட்டு ஆட்டோ லொகேஷன் சரி சரி எதுக்கு